பீகார் அரசியலை தீர்மானிக்க போகும் முக்கிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கிறது மதுவிலக்கு சட்டம். இப்போ பீகார் முதலமைச்சராக இருக்கும் நிதிஷ்குமார் 2016 மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தால நன்மைகளை விட இழப்புகளே அதிகம் என்ற வாதத்தை முன் வச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர். அதோட தான் ஆட்சிக்கு வந்தா 1 மணி நேரத்திலேயே மதுவிலக்கு சட்டத்தை நீக்குவேன்னு சொல்லியிருக்காரு. முழுமையா மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டதும் கள்ளச்சாராய விற்பனை அதிகரித்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. பண்டிகை காலங்கள்ல அதை குடிச்சு உயிரிழப்போர் எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு வருது. மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டு கடந்த 9 ஆண்டுகள்ல பீகார்ல 190 பேர் கள்ளச்சாராயங்களால இறந்திருக்காங்க. மற்றொரு பக்கம் சட்டவிரோத போதைப் பொருட்களின் பயன்பாடும் அதிகரிச்சுட்டு வருது. 2015 அதாவது மதுவிலக்கு அமலுக்கு வருவதற்கு முன்னாடி 14 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குன்னா 2016 அது 10,800 கிலோவாகவும் 2021 பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் 27,365 கிலோவாகவும் அதிகரிச்சிருக்கு. இது தொடர்பா பாட்னா நீதிமன்றம் கூட கவலை தெரிவித்திருந்தது. போதைப் பொருள் கள்ளச்சாராயம் தொடர்பான வழக்கு அதிகரித்திருப்பது, காவல்துறைக்கு அதிக சுமையை அவை ஏற்படுத்தியிருப்பது, மேலும் குற்றத்தில் இளைஞர்களின் பங்கு அதிகம் இருப்பது என பல விஷயங்களை நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருந்துச்சு. இந்த வழக்குகள் தொடர்பா விற்பவர்கள், வாங்குபவர்கள் என பல தரப்புக்கும் தண்டனை வழங்கப்படுது. ஆனாலும் காவல்துறை அனுமதியோடு சில இடங்கள்ல கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதாகவும் விற்பவர்களை விட்டுட்டு வாங்குபவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுவதாகவும் புகார்கள் இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அரசுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பும் குறித்தும் கவலை தெரிவிக்கிறாங்க. அந்த பணம் எல்லாமே கள்ளச்சாராய விற்பனை செய்பவர்களுக்கும் அதற்கு துணை நிற்கும் அரசியல்வாதிகளுக்கும் போய் சேர்வதா சொல்லப்படுது. போதை பழக்கங்கள்ல இருந்து மக்களை விடுவிக்க எந்த முயற்சியும் எடுக்காம நேரடியா இந்த சட்டத்தை அமல்படுத்தியதே சட்டத்தின் தோல்வியா பார்க்கப்படுது. அதனால இந்த விஷயம் மிகுந்த கவனம் பெற்றிருக்கு. மதுவிலக்கு சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு பெண்களின் ஆதரவு அதிகரிச்ச நிலையில இப்போ மதுவிலக்கு ரத்திற்கு ஆண்களின் ஆதரவு அதிகரித்திருப்பதா சொல்லப்படுது. மதுவிலக்கு குறித்த உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.